தமிழால் இணையும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இருக்கிற பதிவில் கார் ஏசி போடும்பொழுது கண்டிப்பாக எச்சரிக்கையாக இருக்கணும். அது எதற்காக ஏன் அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி இருக்கிற பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஆட்டோ 4V தமிழ். என்னுடைய பெயர் விஜய். ஆராய்ச்சி அறிவியல் சார்ந்த நிபுணர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, கார் டேஷ்போர்டு இல்லைனா காரில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் மூலமாக பார்த்திங்கன்னா பென்சிலின் அப்படின்ற ஒரு உமிழமானது அதிகப்படியாக பார்த்திங்கன்னா வருது அப்படின்ற போல் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிப்பை பார்த்திங்கன்னா விஷயம் தான் இன்றைக்கி இருக்கிற பதிவில் பார்க்க போகிறோம். மனித உடலுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஒரு 50 மில்லி அளவு மட்டுமே ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு ஒரு உடம்பு பார்த்திங்கன்னா இருக்கும். அதாவது பென்சிலின் தன்மையே உறிஞ்சிக்கிற அளவு. கார் நம்ம வீட்டில் பார்க் பண்ணியிருக்கும் பொழுது நம்மளுக்கு 400லேருந்து 800 கிராம் பென்சிலின் பார்த்திங்கன்னா வாயு உருவாகுது அப்படின்ற போல் சொல்லியிருக்காங்க. அதுவே ஒரு வெயிலில் நிறுத்தியிருக்கோம் அப்படின்னா 2000 மில்லிகிராம் அதிக அளவில் பார்த்திங்கன்னா காருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டேஷ்போர்ட் மூலமாக பென்சிலின் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காருக்குள்ளே போன உடனே நீங்கள் விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏசி கண்டிப்பாக போட்டுறாதீங்க. அது ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பை உங்களுக்கு உடம்புக்கு ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு 5 நிமிடமாவது கார் ஏசியை உங்களுடைய விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு கார் ஏசியை போடலாம். இல்லை பார்த்திங்கன்னா விண்டோ ஓப்பன் பண்ணி ஒரு 5 நிமிடம் இல்லை 10 நிமிடம் கழித்து நீங்கள் கார் ஏசியை போட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பென்சிலினுடைய அந்த உள்ளிருக்கக்கூடிய அந்த அமிலமானது பார்த்திங்கன்னா காற்றோட காற்றாக பார்த்திங்கன்னா கலந்துரும். ஸோ அதுவும் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அது வெளியே போய்ட்டுருது, முழுமையாக வெளியே போய்டும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. காரை ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அது உடம்புக்குள்ளே அந்த பென்சிலின் தன்மை உமிழானது உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னா உங்களுக்கு ரத்த பிரச்சனைகள் எல்லாமே வரும். அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பு அணுக்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் குறையத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேன்சர், அனீமியா, எலும்பு பாதிப்பு போன்ற நோய்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதிக அளவில் உங்கள் உடம்புக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. காருன்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கம்ஃபர்டபுளுக்காக மட்டும்தான் வாங்குகிறோம். ஸோ நமக்கு உடம்புக்கு ஒரு தீமையை ஏற்படுத்து அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு விஷயமாகவே இந்த விஷயம் உங்களுக்கு அமையும். பெரியவங்க சின்ன பசங்கள்லாம் போனீங்க அப்படின்னா எடுத்தவொடனே கண்டிப்பாக ஏசி போட்டுறாதீங்க. அவங்களால மூச்சு திணறல் பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அலர்ட்டாக இருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் நண்பரோட ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய சர்வ் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்ஸாக வந்துடும். நன்றி.